மீது தேவனுடைய பிரசன்னம் இறங்குபடி அப்படியே நீங்க ஆராதிக்கிற போது தேவ ஆவியானவர் இந்த இடத்துல அப்படியே பனி போல உலாவிக் கொண்டிருக்கிறார். மோசே ஆசாரிப்பு கூடாரத்தில் உலாவி அந்த தேவ மகிமை நம்ம நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, சாலமோன் கட்டிய தேவ ஆலயத்தில் தேவ மண்டபத்தில் உலாவிய அதே மகிமை, அதே அபிஷேகம் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஜெப வீட்டில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியே தேவ அபிஷேகத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் இன்றைக்கு அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ஆமென். ஒரு பரலோக அபிஷேகம் என் ஜனங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பரலோக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒரு பரலோக ஆண்டவரே அப்பா உற்று நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் என் தேவ ஜனங்களுக்கு இறங்கி வரட்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா பரலோக கவனத்தை ஈர்க்கும்படியாக எங்களுடைய ஆராதனை இருக்கட்டும். இதுவரைக்கும் எங்களுடைய ஆராதனை பரலோகத்தில் எட்டலினா இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை பரலோகத்தை எட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தேவ ஜனமே,
ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு போதும். இதுவரைக்கும் நீங்க இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு போதும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க இல்லாத வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இனி நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தேவனுடைய நாம மகிமைப்படும்படி ஹalleluya என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை உயர்த்துகிற தேவ ஜனமே, நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற